கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் அல்பர்டாவை இவ்வாறு பிரிக்க முயற்சிப்பது என்பது தேச துரோகமானது என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி குறிப்பிட்ட நிலையில் இப்பொழுது இவ்வாறான ராஜதந்திரிகளுடைய கருத்தும் வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறான கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதிலும் ஏற்கனவே இந்த கனேடிய இறையாண்மை குறித்த கரிசனை அல்பர்டாவில் இருக்கின்ற பிரிவினைவாதிகளுக்கும் இருக்கின்றது என்ற ஒரு நிலையில் மாகாணி அவர்கள் ஒற்றுமையாக செயற்படுவது என்ற ரீதியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். அதற்கு இணக்கம் தெரிவிப்பது போன்ற கருத்துக்கள் ஆரம்பத்தில் வெளிவந்தாலும் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த தலையீடு என்பது இதனை பிரிப்பதற்கான முயற்சிகளில் அதிகமாக செயற்படுவது போன்ற எண்ணப்பாட்டை தோற்றுவிக்கின்றது. ஒரு நாட்டின் பிரிவினை என்பதை இன்னொரு நாட்டோடு கலந்து செய்வது என்பது அது ஒரு சுதந்திரத்திற்கான வழிவகுக்குமா என்று சொன்னால் அவ்வாறான நடவடிக்கைகள் என்பன கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. பல நாடுகள் எல்லாம் அவ்வாறு உருவாகி இருக்கின்றன. ஒரு பிரச்சினைக்கு உரிய காலகட்டத்தில் அமெரிக்கா இவ்வாறு இவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் அமெரிக்க கனேடிய உறவுகளை மாற்றுவதற்கு வழிவகுக்காது. இப்பொழுது நேற்றைய நிலைமைகளின்படி அவர்கள் தாங்கள் பிரிந்தால் அமெரிக்காவின் டாலர்களையே தங்களது உத்தியோகபூர்வ நாணயமாக உபயோகிப்பது போன்றவற்றை எல்லாம் ட்ரம்ப் அரசின் நிர்வாக அதிகாரிகளுடன் கதைக்கின்ற அளவிற்கு செல்கின்றது என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக கனடாவால் பார்க்கப்பட முடியாதது. கனடாவை பொறுத்தவரையில் பணக்கார மாகாணமாக நாங்கள் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனடாவின் பொருளாதாரத்தில் 15% தாக்குப்பிடிக்கின்ற மாகாணமாக இருக்கின்றது. அதை விட நிறைய கனிம வளங்கள் நிறைந்த மாகாணமாக இருக்கின்றது. அதி தீவிரவாத எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எனப்படுகின்ற ஆதரவு அல்லது வெள்ளை இன மக்கள் கூட தங்களை காக்க வந்த ஒரு தலைவராகத்தான் அவரை கருதுகின்றார்கள். அந்த நிலையிலான ஆதரவு இருக்கின்றது. இங்கே மற்ற வாக்குகள் தான் மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன, சிறுபான்மை போன்ற மற்ற வாக்குகள். எனவே அது தொடர்பான நிலையில் அந்த வாக்குகளை நம்பி இருக்கின்ற மற்றபடி அவருக்குரிய ஆதரவு என்பது இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு தீவிரவாத இனவாத ஆதரவாக மாறி வருகின்றது என்பதில் மாற்றப்படுகின்ற அமெரிக்காவிற்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் நேட்டோ எவ்வாறு செயற்பட போகின்றது போன்ற விடயங்களில் நிச்சயமாக ஒரு பெரிய கருத்தாளத்திற்கான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக குளோபல் செக்யூரிட்டி ஆர்டர் எனப்படுகின்ற உலக பாதுகாப்பின் தலைமை இல்லாத நிலையை அவர்கள் அங்கே பகிரங்கப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். தொடர்ந்தும் கனடாவினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறுவதற்கு முயற்சிக்கின்ற பொழுதிலும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் என்பது அதற்கு தடையாக இருக்கின்றன. அமெரிக்காவில் இருந்தே இப்பொழுது அமெரிக்காவுக்கு எதிரான குரல்கள் எழுப்பப்பட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்னாள் ராஜதந்திரி ஒருவர் தற்பொழுது இந்த அல்பர்டா பிரிவினை சம்பந்தமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் அல்பர்டாவை இவ்வாறு பிரிக்க முயற்சிப்பது என்பது தேச துரோகமானது என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி குறிப்பிட்ட நிலையில் இப்பொழுது இவ்வாறான ராஜதந்திரிகளுடைய கருத்தும் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக அந்த ராஜதந்திரி கருத்து தெரிவிக்கின்ற பொழுது எவ்வாறு போர்ட்டோரிக்கோவில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளோடு கனடா கைகோர்த்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினால் எவ்வாறான விளைவுகள் ஏற்படுமோ அது போன்ற ஒரு நிலையைத்தான் இப்பொழுது தீவிர வலதுசாரி அமைப்போடு அல்பர்டாவில் இருக்கின்றவர்களை இணைத்து அமெரிக்கா சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருப்பது ஒப்புநோக்கப்பட வேண்டியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் இது குறித்த கருத்துக்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இப்பொழுது மே 2 ஒரு கால நிர்ணயம் வரைக்கப்பட்டு கையெழுத்து வேட்டை என்பது மிக மும்முரமாக நடைபெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு 1,77,000 கையெழுத்துக்கள் பெறப்பட்டால் இதற்கான அனுமதி என்பது ஒரு சட்ட ரீதியிலாக அணுகக்கூடிய ஒரு வழி திறக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இந்த பிரிவினைவாதிகள் மிகவும் மும்முரமாக செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்பர்டாவில் இருக்கின்ற வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய 10% இது பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இவ்வாறான கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதிலும் ஏற்கனவே இந்த கனேடிய இறையாண்மை குறித்த கரிசனை அல்பர்டாவில் இருக்கின்ற பிரிவினைவாதிகளுக்கும் இருக்கின்றது என்ற ஒரு நிலையில் மாகாணி அவர்கள் ஒற்றுமையாக செயற்படுவது என்ற ரீதியில் பல்வேறு
பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். அதற்கு இணக்கம் தெரிவிப்பது போன்ற கருத்துக்கள் ஆரம்பத்தில் வெளிவந்தாலும் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இந்த தலையீடு என்பது இதனை பிரிப்பதற்கான முயற்சிகளில் அதிகமாக செயற்படுவது போன்ற எண்ணப்பாட்டை தோற்றுவிக்கின்றது. இன்று மியூனிச்சில் உலக தலைவர்கள் கூடி பேச இருக்கின்ற நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் கூறுகின்ற இந்த விடயம் என்பது கிரீன்லாந்து விவகாரமாக இருக்கின்றது மற்றும் கனடாவினுடைய இறையாண்மையில் அமெரிக்கா தலையிட்ட விவகாரமாக இருக்கிறது. இவ்வாறு உலக நியதியை மாற்றக்கூடிய பல விடயங்களை அமெரிக்க ஜனாதிபதி செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற பொழுதிலும் இவ்வாறு பிரிவினைவாதிகளை தூண்டி ஒரு நாட்டை கூறு போட முயற்சிக்கின்ற விடயம் என்பது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டும்? இதற்கு அல்பர்டாவில் இருக்கின்ற பிரிவினைவாதிகள் ஒத்திசைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றனவா? நிச்சயமாக இது ஒரு தேச துரோகம் என்கின்ற வார்த்தை, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முதல்வர் கூறிய வார்த்தையை ஒரு கருத்து கணிப்புக்கு கனடாவின் அந்த ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்று ஈடுபடுத்திய பொழுது 12 மாகாணங்கள் 10 மாகாணங்களிலும் 2 டெரிட்டரிஸிலும் இந்த கருத்து கணிப்பில் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த கருத்து கணிப்பின் முடிவின் பிரகாரம் 78% மக்கள் கூறுகின்றார்கள் இது ஒரு தேச துரோகமான முயற்சி என்று. எனவே இது நிச்சயமாக இவ்வாறு ஒரு நாட்டின் பிரிவினை என்பதை இன்னொரு நாட்டோடு கலந்து செய்வது என்பது அது ஒரு சுதந்திரத்திற்கான வழிவகுக்குமா என்று சொன்னால் அவ்வாறான நடவடிக்கைகள் என்பன கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. பல நாடுகள் எல்லாம் அவ்வாறு உருவாகி இருக்கின்றன. ஒரு பிரச்சினைக்கு உரிய காலகட்டத்தில் அமெரிக்கா இவ்வாறு இவர்களுடன் இணைந்து செயற்படுவது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமான முறையில் அமெரிக்க கனடிய உறவுகளை மாற்றுவதற்கு வழிவகுக்காது. இங்கே அதாவது இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், தற்போதைய இந்த டரிஃப் என்கின்ற வரியை அமெரிக்காவின் தொழில் நிறுவனங்களே சுமார் 83% தற்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மக்கள் மீது திணிக்கப்பட போகின்றது. விரைவில் மக்கள் தான் அதனை செலுத்துகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது பொருள் விலைகள் உயர்த்தல் போன்றவற்றால் அமெரிக்காவின் பொருளாதாரம் என்பது மோசமடைய போகின்றது என்கின்ற ஒரு கணிப்பியல்கள் வந்ததன் பிறகு அவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை அல்லது இவ்வாறான நிலைமைகளை மேலும் மேலும் ஊக்குவிப்பது என்பது ஆரோக்கியமற்ற விவகாரம். இங்கே குறிப்பாக பார்க்கப்பட வேண்டுமானால் இப்பொழுது நேற்றைய நிலைமைகளின்படி அவர்கள் தாங்கள் பிரிந்தால் அமெரிக்காவின் டாலர்களையே தங்களது உத்தியோகபூர்வ நாணயமாக உபயோகிப்பது போன்றவற்றை ட்ரம்ப் அரசின் நிர்வாக அதிகாரிகளுடன் கதைக்கின்ற அளவிற்கு செல்கின்றது என்பது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக கனடாவால் பார்க்கப்பட முடியாதது. மற்றதும் அமெரிக்கா இதனை வரவேற்கவும் முடியாது. இவ்வாறு கூறுங்கள், அதாவது கனடா என்கின்ற ஒரு தேசத்திற்கும் அமெரிக்கா என்கின்ற ஒரு தேசத்திற்கும் இடையேயான ஒரு ஒற்றுமையை நோக்கிய பயணத்திற்கான முயற்சிகளின் பொழுது இது பெரிய ஒரு இடையூறை விளைவிப்பதாக இருக்கும். மற்றும் நீங்கள் இந்த குறிப்பிட்டது போன்ற இந்த மே 2 இடையிலேயே அவர்கள் எடுக்க வேண்டிய அந்த கையொப்பங்கள் 172 கையொப்பங்கள் சாட்சி, அதாவது அவர்கள் தங்களுடைய டிரைவர்ஸ் லைசன்ஸையோ ஏதாவது உறுதிப்படுத்தி கையொப்பங்களை இட வேண்டும். அவ்வாறு கையொப்பங்களை இட்டால் என்ன நடக்கும் என்றால் சட்டமன்றத்திற்கு இவர்களுடைய பிரிவினை என்கின்ற கோரிக்கை, பிரிய வேண்டாம் என்கின்ற கோரிக்கைக்கான கையொப்பங்கள் என்பன 4,52,000 கையொப்பங்கள். அவர்கள் கூட 1,72,000 எடுக்க வேண்டிய இடத்தில் 4,52,000 கையொப்பங்கள் கடந்த நவம்பர் மாதம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இவர்களால் 172,000 கையொப்பங்கள் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டால் சட்டசபை இதனை விசாரிக்க வேண்டும், பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும், பிறகு பூர்வீக குடிகளுடன் கேட்க வேண்டும், அதன் பிறகு இந்த கிளாரிட்டி ஆக்ட் என்கின்ற எங்களுக்கு உண்மையிலேயே ஜீன் கிரச்சன் என்கின்ற பிரதமர் வழிவகுத்து விட்டு சென்ற ஒரு பெரிய உதவியான சட்டம். அந்த சட்டம் பல வேண்டுகோள்களை விடுக்கின்றது. எவ்வாறு ஒரு மாகாணம் பிரிய வேண்டும் என்றால் நடைமுறைகள் எல்லாம் சாத்தியப்பட வேண்டும், எவ்வாறு அதன் கேள்வி இருக்க வேண்டும். அங்கே பல கேள்விகள் கேட்கப்பட முடியாது. சர்வசன வாக்கெடுப்பில் பிரிவதற்கு நீங்கள் ஒத்து செய்கின்றீர்களா இல்லையா என்று. இவ்வாறான நிலைமைகளுக்கு எல்லாம் செல்லுமா என்றால் அவ்வாறு செல்லக்கூடிய சாத்தியக்கூடு ஏற்கனவே இல்லாதிருந்த பொழுதும், ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையின் பிரகாரம் இது ஏற்படும் போன்ற ஒரு நிலைப்பாட்டை வாக்கெடுப்புக்கு சில வேளை செல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு பணப்பட்டுவாடாக கொடுக்கப்படலாம் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சரி, அமெரிக்கா எவ்வாறான உதவிகளை இந்த பிரிவினைவாதிகளுக்கு எவ்வாறான உதவிகளை தற்பொழுது செய்து வருவதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள்? வெளிப்படையாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதான செய்திகள் வெளிவந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள்
இணங்குவதற்கு மூல காரணமாக இருக்கின்ற விடயங்கள் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று பணப்பரிவர்த்தனைகள் போன்றவை இருக்கக்கூடும். எவ்வாறான அணுகல்களை அமெரிக்க அரசினுடைய நிர்வாக குழு இவர்களோடு மேற்கொள்ளுகின்றது? எவ்வாறு இவர்கள் உந்தப்படுகிறார்கள்? இதை அதாவது பேச்சுக்கு செல்வது என்பதே மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கான இல்லை. அது வெளிப்படையான தன்மை. உள்படையாக இவர்களுக்கான நிதி வழங்கல் அல்லது அந்த வாக்களிப்பவர்களுக்கான நிதி வழங்கல்கள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இடம்பெறலாம். இருந்த பொழுதிலும் கனடாவை பொறுத்தவரையில் பணக்கார மாகாணமாக நாங்கள் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனடாவின் பொருளாதாரத்தில் 15% தாக்குப்பிடிக்கின்ற மாகாணமாக இருக்கின்றது. அதை விட நிறைய கனிம வளங்கள் நிறைந்த மாகாணமாக இருக்கின்றது. எனவே அந்த மாகாணத்தை கைப்பற்றினால் தங்களுக்கு எண்ணெய் பிரச்சனை என்பதில், அதாவது கனடா தான் உலகத்திலே இப்பொழுது வெனிசுலாவுக்கு அடுத்தபடியாக மசகு எண்ணெய் கூடிய நாடு அல்லது முழு எண்ணெய் தொகையிலும் அவ்வளவு எண்ணெய் கூடிய நாடாக இருக்கின்றது. அது இருக்கின்றது அல்பர்டா மாகாணத்தில். அந்த மாகாணத்தை பிரிப்பதன் மூலம் தங்களுக்குரிய எண்ணெய் வளத்தை பெறலாம் என்கின்ற ரீதியில் கூட அவர்கள் செயற்படலாம். ஆனால் இவையிற்கும் இடம் கொடுப்போமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது என்றால் மக்கள் அவ்வளவு மலினமாக செயற்பட மாட்டார்கள். அதைவிட அனைத்து தேசிய கட்சிகளும் அல்பர்டா மாகாணத்தவர்களுடன் இணைந்து இந்த விவகாரத்தில் செயற்படும். வெனிசுலாவை கைப்பற்றிய பொழுது வெனிசுலாவை சீரமைக்கப் போவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் உடனடியாகவே வர்த்தக நடவடிக்கைகளை அவர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விடயத்தை அறிவித்திருந்தார். இதன் மூலமாக அவர் இந்த வெனிசுலாவை கைப்பற்றுவதற்கான நோக்கம் என்ன என்பதனை புரிந்திருந்தார்கள். ஆனால் உலகில் வர்த்தக நோக்கங்களையும் அமெரிக்காவை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கின்ற நடவடிக்கைகளாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகின்ற விடயங்கள் கனடாவினுடைய அல்பர்டாவை பிரிக்க எடுக்கின்ற முயற்சியோடு பொருந்தி பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா, அல்லது அவருக்கு வேறு கவனம் என்பது இந்த விடயத்தில் இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? அதாவது ஏனைய நாடுகளோடு அணுகுவதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் கனடாவோடு அவர் எடுத்திருக்கிறாரா, அல்லது கனடாவுக்கு என்று ஒரு பிரத்யேக தனிப்பட்ட கவனத்தை அவர் வைத்திருக்கிறாரா? இல்லை, கனடா என்பது அருகில் உள்ள நாடு. அவர்களுடைய அதாவது ப்ராஜெக்ட் 2025 அல்லது அந்த மொன்ட்ரினிக்ரோ அந்த முன்னர் இருந்த ஒரு சட்டவாக்கத்தை 170 ஆண்டுகளுக்கு முதல் இருந்த நிலைமையை கொண்டு வந்து இந்த வெஸ்ட் ஹெமிஸ்பியரை தங்களுடன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளில் அவர்கள் நம்பிக்கை உள்ள ஒரு மூடர்களாக இருக்கின்றார்கள். அந்த மூட நம்பிக்கையின் காரணமாக இவ்வாறான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துகின்றார்கள். நாங்கள் தப்பித்தல் என்பது நவம்பர் 6ஆம் தேதி இடம்பெறும் மிட்டம் தேர்தல் வரையான காலம் வரையான தப்பித்தலாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் ஒரு மக்கள் புரட்சி வரும் வரையான காலமாக இருக்கலாம். அதுவரை நாங்கள் பொறுத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இருந்த பொழுதும் நீங்கள் குறிப்பிட்டது போல மூனிச்சில் இன்றைக்கு இடம்பெறப் போகின்ற இந்த செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் 62வது என்று நினைக்கின்றேன். அதில் நிச்சயமாக இந்த விவகாரங்கள் சில வேளைகளில் பேச்சுக்கு எடுக்கப்படலாம் என்றால் இப்பொழுது அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ கூட செல்கின்ற நிலையில் இது குறித்த விவகாரங்கள் மெலிதாக கதைக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. இருந்தும் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அமெரிக்க காங்கிரஸை பொறுத்தவரையில் எதிர்ப்பு தரப்பில் இருப்பவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுதிலும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுதிலும் தொடர்ந்து வாக்கெடுப்பு என்று வருகின்ற பொழுது தொடர்ந்தும் ட்ரம்பினுடைய கை ஓங்குகின்ற நிலைதான் காணப்படுகிறது. ஒரு அச்சத்தின் மத்தியில் அங்கே இருக்கின்ற காங்கிரசாளர்களை அவர் கையில் வைத்திருக்கிறாரா, அல்லது உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளை விரும்பி அவர்கள் செயற்படுவதாக இருக்கின்றதா? ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று மிட்டம் தேர்தல் வருகின்ற பொழுது இந்த பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய முடிவு அமையக்கூடிய நிலை காணப்படுகிறதா, அல்லது தொடர்ந்தும் டொனால்ட் ட்ரம்ப் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடியவராகத்தான் இருப்பாரா? இல்லை, அவர் சாதிக்கக்கூடியதாக இருப்பதற்கான காரணம் வெள்ளையின மக்களின் ஆதரவு என்பது. அதாவது அதிதீவிரவாத எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எனப்படுகின்றவர்களின் ஆதரவு, அல்லது வெள்ளையின மக்கள் கூட தங்களை காக்க வந்த ஒரு தலைவராகத்தான் அவரை கருதுகின்றார்கள். அந்த நிலையிலான ஆதரவு இருக்கின்றது. இங்கே மற்றிய வாக்குகள் தான் மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன, சிறுபான்மை போன்ற மற்றிய வாக்குகள். எனவே அது தொடர்பான நிலையில் அந்த வாக்குகளை நம்பி இருக்கின்ற ஒழிய மற்றபடி அவருக்குரிய ஆதரவு என்பது இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு தீவிரவாத இனவாத ஆதரவாக மாறி வருகின்றது என்பதில் மாற்றமில்லை. அதுதான்
உண்மையான தகவல் ராம். உலக தலைவர்கள் சந்திக்கின்ற இந்த மாநாட்டில் ஐரோப்பா என்பது சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு வழிவகையை செய்ய வேண்டும் என்று மேக்ரோன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த சூழலில் அமெரிக்காவை புறந்தள்ளுகின்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இதற்கு செவிசாய்க்கக்கூடிய ஒரு நிலையில் அமெரிக்கா இருக்கிறதா, அல்லது அதனுடைய போக்கு என்பது தொடர்ந்தும் தான் கொண்ட கொள்கைதான் சரியானது என்ற ரீதியில் செல்ல போகிறதா? இல்லை, அழுத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அதாவது டிரான்ஸ்லாண்டிக் ரிலேஷன்ஷிப் எனப்படுகின்ற அமெரிக்காவிற்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இந்த நேட்டோ எவ்வாறு செயற்பட போகின்றது போன்ற விடயங்களில் நிச்சயமாக ஒரு பெரிய கருத்தாளத்திற்கான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக குளோபல் செக்யூரிட்டி ஆர்டர் எனப்படுகின்ற உலக பாதுகாப்பின் தலைமை இல்லாத நிலையை அவர்கள் அங்கே பகிரங்கப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் ஒரு அணியில் நிற்பதான நிலைமை இருந்தால் கூட அவர்கள் கூட சில வேளைகளில் அமெரிக்காவின் செயற்பாடுகளில் எவ்வாறான மாற்றங்களை விரும்புவார்கள் என்பதை பார்ப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு மீண்டும் சந்திப்போம் சுரேஷ். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.